ரெட்மி நோட் 7 ப்ரோவில் சார்ஜ் ஏறலைன்னு சொல்லி வந்திருக்கு. பட் நானும் சார்ஜிங் பின் எல்லாமே மாற்றி பார்த்துட்டேன். கடைசியில் பார்த்தோம்னா மேலே கனெக்டில் தான் கம்ப்ளைண்ட்டு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரைட் சைடில் இருக்க மாதிரி லெஃப்ட் சைடில் இல்லை. அதனால பின் கான்டாக்ட் ஆகாமல் சார்ஜ் ஏறல. இதுக்கு நம்ம அந்த கனெக்டே மாற்றணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு ஜம்பர் ஒயர் அடித்தா போதும். அது எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த கம்பியை நம்ம சால்டரிங் பண்ணி இங்கே இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டுக்கும் இங்கே இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டுக்கும் கொடுத்தா செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டாப் பண்ணு. இங்கே ஒரு பாயிண்ட் தெரியுது இல்லைங்களா? இங்கே இருந்து தான் ப்ளஸ் வேல்யூ வருது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சால்டரிங் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பேஸ்ட்டு. ஓகே, கொஞ்சோண்டு லெட்டு. எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் மேலே எடுத்துக்கலாம். இந்த லென்த் ஓகே. கட் பண்ணிவிட்டு இந்த சைடும் அதே மாதிரி லெட் வச்சுக்கலாம். வச்சாச்சு. ஒரு வேல்யூ அங்கே அடிச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. நம்ம அடிக்கிறது பிரச்சனை இல்லை, அது வேறு எங்கேயும் ஒட்டாத மாதிரி அதை வெளியில் கொண்டு வந்துடணும். சென்டரில் வச்சு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ அதை அசையக்கூடாது. அங்கே ஒரு டேப்பை போட்டுடலாம். அப்படியே டேப்பு இங்கே இருக்கு. ஓகே, இப்போ கீழே ப்ளஸ் வேல்யூ எங்கேருந்து வருதுன்னா இந்த ஒயர்லாம் கொடுக்க போகுது. இங்கேருந்து வரும், தெரியுது இல்லைங்களா? இங்கே இந்த அந்த ரெசிஸ்டர் அடிச்சிடலாம். கொஞ்சம் பேஸ்ட்டு. மாட்டிடலாம். ஓகே, மேலேயும் மாட்டிடலாம். பேட்டரி போட்டுடலாம். இதுவும் எங்கேயும் ஒட்டாத மாதிரி கொண்டு போயிடணும், இல்லைன்னா கருகிடும். பேப்பர் வச்சுட்டு பேப்பர் மேலே கொண்டு வந்துடலாம். இதையும் சுருட்டி இங்கே ஒரு பேப்பர் அடிச்சிடுவோம். செக் பண்ணலாம். ஓகே, சார்ஜ் ஏறுது. வேலை முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.